ஆண்கள் மட்டுமே காலூன்றி சாதித்து வரும் துறையான விமானிப் பணியில் இன்று சில பெண்கள் அவர்களுக்கு நிகராக அத்துறையில் இணைந்துள்ளனர். அவர்களுள் தனது கடுமையான உழைப்பின் மூலம் வெற்றி பாதையில் பயணித்து வரும் சாதனை பெண்மணி கேப்டன் தீபா நமது செய்தியாளர் அனுப்பிரியாவுடன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை பார்க்கலாம். சர்வதேச பெண்கள் தினம் இன்னைக்கு கொண்டாடப்பட்டு வருது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல பெண்கள் எல்லாருமே ஒரு உயரத்தை அடையணும்ன்ற குறிக்கோளோட அதை நோக்கி எல்லா சவால்களையும் தாண்டி அவங்கள ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில அப்படிப்பட்ட ஒரு உயரத்தை துணிச்சலோட டெய்லி தொட்டு பார்த்துட்டு வரும் ஒரு சாதனை பெண்மணி விமானி கேப்டன் தீபாவோட தான் நம்ம இருக்கோம். அவங்களோட சாதனைகளை பத்தி நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம், இந்த பேஷன் உங்களுக்கு எப்படி வந்துச்சு? வணக்கம். நான் ட்ரிவாண்டத்தில் பிறந்து வளர்ந்தேன். அங்கே நான் ஸ்கூலில் படிக்கும்போது என் பேரண்ட்ஸ் என்னை ஒரு ஏர் ஷோ கூட்டிகிட்டு போனாங்க ட்ரிவாண்ட்ரம் ஏர்போர்ட்டில். அங்கே இந்த ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் பறக்கிறது பார்த்தோன்னா எனக்கு அந்த ஃபைட்டில் பைலட்டாக ஜாயின் பண்ணோன்னு இருந்தது. +2 முடிச்சோடனே எனக்கு பிகாம் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணோன்னே எனக்கு வைதூத் ஏர்லைன்ஸில் டிராஃபிக் அசிஸ்டண்ட்டாக வேலை கிடச்சிது ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில். அங்கேருந்து நான் மீதி கிராஜுவேஷன் கரஸ்பாண்டன்ஸில் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏர் ஹோஸ்டஸாக ஜாயின் பண்ணி அப்போது நான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆனோன்னே நான் மெட்ராஸ் ஃப்ளைங் கிளப்பில் பைலட்டுக்குள்ள ட்ரைனிங் எடுத்துனேன். சிபிஎல் முடித்தோடனே ஒரு 25 டேஸ் யூஎஸ் போய் ட்வின் இன்ஜினும் கம்ப்ளீட் பண்ணி வந்தேன். அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்லைன்ஸில் கால் ஃபார் வந்தது பைலட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு. அதில் ட்ரெயினிங் பைலட்டாக எனக்கு கிடச்சிது. ட்ரைனிங் முடித்தோடனே நான் கோ பைலட்டாக இந்தியன் ஏர்லைன்ஸில் ஏர்பஸ் ஃப்ளீட்டில் ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 3.5 இயர்ஸ் கோ பைலட்டாக இருந்தேன். அந்த ரிக்குவயர்மெண்ட் முடித்தோடனே கமாண்டராக எனக்கு செலெக்ஷன் கிடச்சி நான் ட்ரைனிங் முடித்து கமாண்டராக இருக்கேன். இப்போ ஒரு 9 இயர்ஸாக கமாண்டராக இருக்கேன். இப்போ லாஸ்ட் 2.5 இயர்ஸில் நான் ட்ரைனிங் கேப்டனாக இப்போ ஏர் இந்தியாவிலே இருக்கேன். அப்படி தான் நான் இந்த ப்ரொஃபஷனில் வந்தது. உங்களோட ஃபஸ்ட்டு பைலட்டாக நீங்கள் ஃபஸ்ட்டு பறக்கும்போது அப்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? எனக்கு சிறகு வந்த மாதிரி இருந்தது. ஐ ஃபெல்ட் லைக் ஐ ஹேட் விங்ஸ். ஸோ இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங். ஒன்று நம்ம இவ்வளோ பேசஞ்சர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் தான் நம்மளுக்கு அது ஃபுல்லாக நம்மளை சிங்கின் ஆகும். அண்ட் ப்ளஸ் யூ டூயிங் இட் அலோன். அதனால் ஒரு விங்ஸ் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. என்ன மாதிரியான ட்ரைனிங் கொடுக்கப்பட்டுச்சு? அதே மாதிரி ட்ரைனிங்னு வரும்போது ஜென்ஸை விட பெண்களுக்கு அதிகமான ட்ரைனிங் தரணுமா? அதே மாதிரி இந்த ப்ரொஃபஷனில் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வேறுபாடு ஏதேனும் இருக்கா? இதில் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர் இண்டியாவில் ட்ரைனிங்கிறது மேல் ஃபீமேல் எல்லாமே ஒரே ஒரு ட்ரைனிங் தான். அதில் ஏர் இண்டியா மட்டும் இல்லை, வேர்ல்டு ஓவர் அந்த மாதிரி தான். அதில் ஒரு வித்தியாசம் அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ். விமென்க்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங், இல்லை மென்க்கு கொஞ்சம் கம்மியான ட்ரைனிங், இல்லை மென்க்கு எக்ஸ்ட்ராவா இது அந்த மாதிரி எல்லாம் இந்த ப்ரொஃபஷனில் கிடையவே கிடையாது. இந்த ப்ரொஃபஷனில் ஜாயின் பண்ணுவாங்க ப்ரொஃபஷனல், அவ்வளோதான். அதில் ஜெண்டர் பயஸ்ங்கிற ஒரு இது இல்லை. இது நைட் ஃப்ளைட், டே ஃப்ளைட் அந்த மாதிரி மாறி மாறி போகிறது கூட விமென் ஆல்சோ ஃப்ளை இன் த நைட், மென் ஆல்சோ ஃப்ளை இன் த நைட். அதில் ஒரு டிஃப்ரென்ஸே இல்லை. உங்களை மாதிரி சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது என்ன? இந்த ப்ரொஃபஷனை ரொம்ப சீரியஸாக எடுக்க வேண்டிய ஒரு ப்ரொஃபஷன். இதில் ஆண் பெண் வித்தியாசம் இல்லாத ப்ரொஃபஷன். நம்ம இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறத அந்த கம்ப்யூட்டருக்கு தெரியாது இது மேல் ஆப்ரேட் பண்ணுறாங்களா இல்லை ஃபீமேல் ஆப்ரேட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் நம்மளுக்குள்ளே நம்ம வர்த்திக்கிற பயம்தான். இது நம்மளால் முடியாது அந்த மாதிரி. இது எல்லா பெண்களுக்கும் செய்ய முடிகிற ஒரு விஷயந்தான். அதில் அவ்வளோவா டிஃபிகல்ட்டாக ஒன்றும் இல்லை. ஆனால் இதில் இந்த ப்ரொஃபஷனில் நம்ம ஏதாவது சீரியஸாக பண்ணணும், அதனோட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும்தான் இந்த ப்ரொஃபஷனில் வரணும். இல்லாமல் இதில் யூனிஃபார்ம் பார்த்து இந்த கிளாமர் பார்த்து ஏர்போர்ட்டில் நடந்து போகிறத பார்த்து 4 பேர் நம்மளை பார்க்குறத பார்த்து இது ஒரு ஃபன் ப்ரொஃபஷன், ஒரு கிளாமரஸ் ப்ரொஃபஷன்னு சொல்லி வரவங்கெல்லாம் ஃபெயிலியராக தான் இருப்பாங்க. இதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதுக்கு முடிஞ்சு அதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் வாங்க. ஆனால் வந்தீங்கன்னா யூ ஆர் மோர் தென் வெல்கம். கண்டிப்பாக இந்த துறை மட்டும் கிடையாது, எந்த துறையா இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் அப்படின்ற வேறுபாடு கிடையாது. பெண்களால எதையுமே சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் பதிவு பண்ணியிருக்காங்க. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் அனுப்பிரியா.